முருகனின் அறுபடை வீடுகளான பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி கோயில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மலேசியா பத்துமலை முருகன் கோயில், இலங்கை கதிர்காமம் கோயில்களிலும் தைப்பூசம் விழா களை கட்டியது. பழனி முருகன் கோவிலுக்கு தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். மலை மீது உள்ள தண்டபாணி சாமிக்கு பக்தர்கள் பலர் காவடி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் பழனியில் சிறப்பானது என்னன்னா தைப்பூசம். 6 படை வீடு இருக்குது. 6 படை வீட்லேயும் பழனியிலேயே இந்த இவ்வளவு தூரம்னா தேவாதி தேவர்கள் அந்த சூரிய பகவானே அவரை தரிசிக்க வர முருகனை பார்க்க அவங்க வராங்க. அதான் தரிசனம். ரொம்ப நினச்சதெல்லாம் நடக்கும். நாங்கள் நினச்சி வர்றது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதனால் அவங்களோட ஒரு நாள் கூட நாங்கள் வராமல் இருக்கிறதே இல்லை. எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டியது சூழ்நிலை வந்துடும். தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து காவடி எடுத்தும் அலகு குத்தியும் திருச்செந்தூர் கோவிலை நோக்கி மக்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இந்த சாமி கண் கட்டி வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா பையனுக்கு நல்ல கண் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த சாமி கண் கட்டி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல முருகரும் நல்லா இருந்துச்சு. அந்த பையனுக்கு கொஞ்சம் கண் இப்போ நல்ல பார்வை தெரியுது. இப்போ இது என் தங்கச்சி சஞ்சனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு முருகர் வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். 6 படையில 2ஆம் வீடு திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். வந்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனுக்கு பால் குடம் எடுத்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே முருகனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் பல்வேறு காவடிகளை எடுத்து முருகனை வழிபட்டனர். மெயினாக சொன்னா என் பொண்ணுக்காக நான் வேண்டிட்டு வந்த மெடிக்கல் கரெக்டாக அது கிடைச்சிடுச்சு. அது கிடைச்சதுனால நாங்கள் நன்றி கடன் செலுத்த வந்தோம். கோயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்பினவங்கள கைவிட மாட்டார்னா அது முருகன்றதை நம்ம நம்பி வரலாம். இங்கே கோயிலும் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. உடனே சாமி பார்த்தோம், ரொம்ப கிட்ட பார்த்தோம். சுவாமிமலை மற்றும் பழமுதிர் சோலையில் அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் அதிகளவில் வந்த நிலையிலும் கூட்ட நெரிசல் இன்றி முருகனை தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மட்டுமல்லாது மலேசியா பத்துமலை முருகன் கோவிலிலும் தைப்பூசம் களை கட்டி உள்ளது. பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் வழிபட்டனர். புகழ்பெற்ற இலங்கை கதிர்காம முருகன் கோயிலிலும் பக்தர்கள் ஏராளமானோர் வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.